வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிந்து கொள்ள இருப்பது முடக்கு நட்சத்திரம் எப்படி பார்க்கணும். ஜோதிடர்கள் எப்படி பார்த்த உடனே ஒரு முடக்கு கிரகம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத சரியாக கணிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்க முடியுமா, இதை எப்படி கணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் இந்த 2 முறையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஜோதிடத்தில் இதற்கு பேர் முடக்கு தோஷம். முடக்கு தோஷம் அப்படின்னா ஒருத்தரை முடக்கி போடுறது, தடை கொடுத்து அவருக்கு எந்த ஒரு வேலையும் சரியாக செய்ய முடியாமல் தடையாக இருக்கிறது, கைகளை கட்டி போடுறது அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் நடக்கும். அந்த நேரத்தில் எல்லாரும் என்ன நினைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது செய்வின கோளாறாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஏன்னா நல்லா இருந்த ஒரு தொழில் இல்லை நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், ஏதோ ஒரு விஷயம் முடங்கி போகிறது, நம்மளால் அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த முடக்கு தோஷத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் எப்போ வரும், முதல்ல முடக்கு தோஷம் இருக்கா இல்லையான்னு தான் தெரிஞ்சுக்கணும். முதல்ல பார்க்க போகிறது இந்த ஜோதிட முறையில் எப்படி முடக்கு தோஷத்தை கணிக்க வேண்டிய முறை, அதை பற்றி முதல்ல பார்க்கலாம். அதற்கு அப்புறமா இரண்டாவது முறையாக இப்போ ஜோதிடர்கள் எப்படி பார்த்த உடனே ஜாதகத்தில் முடக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க, அதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த முடக்கு நட்சத்திரத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 1 அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து 27வது நட்சத்திரமான ரேவதி வரைக்கும் நான் எல்லா நட்சத்திரங்களையும் வரிசையாக எழுதி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 27 நட்சத்திரங்களையும் நான் எழுதி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இப்போது இந்த முடக்கு நட்சத்திரம் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். முதல்ல சூரியன் நின்ற நட்சத்திரத்திலேருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் நம்ம எண்ணி பார்க்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் இந்த பாதச்சார அட்டவணை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சூரியன் எந்த நட்சத்திர கால நிற்கிறாருன்னு முதல்ல பார்க்கணும். சூரியன் நின்ற நட்சத்திரம், உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் நின்ற நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தில் இருந்து மூலம் நட்சத்திரம் வரைக்கும் நீங்கள் எண்ணி வரணும். இது மூல நட்சத்திரம் வரைக்கும் தான் எண்ணி பார்க்கணும். அதற்கு அடுத்தபடியாக இந்த எண்ணிக்கை எதுவோ அந்த எண்ணிக்கை வரைக்கும் இந்த பூராடம், மூலத்திற்கு அடுத்த நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்திலிருந்து இந்த எண்ணிக்கை வரைக்கும் எண்ணி பார்த்தோம்னா நமக்கு முடக்கு நட்சத்திரம் என்பது கிடைக்கும். இதுதான் ஜோதிடத்தில் கணிக்கக்கூடிய முறை. முடக்கு நட்சத்திரம் எது அப்படின்னு கணிக்கக்கூடிய முறை இதுதான். இப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருக்கின்றார் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் இந்த முடக்கு தோஷத்தை கண்டுபிடிக்கிறப்போ இந்த பாதங்களை நீங்கள் கணக்கிட வேண்டாம், நட்சத்திரத்தை மட்டும் பார்த்தா போதும். சூரியன் நின்ற நட்சத்திரம் கார்த்திகை, அதனால் இப்போ கார்த்திகையிலிருந்து நம்ம எது வரைக்கும் எண்ணி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலம் வரைக்கும் எண்ணி பார்க்கணும். இதோ இந்த மூலம் வரைக்கும் எண்ணி பார்க்கணும். கார்த்திகையை 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 மொத்தம் 17 நட்சத்திரங்கள் வருது. அப்போ இதனுடைய எண்ணிக்கை என்னது, சூரியனிலிருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் நம்ம எண்ணி பார்க்குறப்போ நமக்கு 17 அப்படிங்கிற எண்ணிக்கை வருது. அதற்கு அடுத்தபடியாக என்ன பண்ணணும், பூராட நட்சத்திரம். இப்போ பூராடம் அப்படின்னு சொன்னால் மூலத்திற்கு அடுத்த நட்சத்திரம் இந்த பூராடம். இந்த பூராடத்துலேருந்து நம்ம எத்தனை நட்சத்திரம் எண்ணி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 நட்சத்திரங்கள் எண்ணி வரணும். பூராடத்தை 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். இந்த 1 அப்படின்னு பூராடத்தை வச்சுக்கிட்டோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 17வது நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். இதுதான் நம்மளுடைய முடக்கு நட்சத்திரம். என்னது, ஆயில்யம். யாருடைய ஜாதகத்தில் சூரியன் கார்த்திகை நட்சத்திரம் என்ற சாரத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு முடக்கு நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில்யம் தான் முடக்கு தோஷத்தை தரக்கூடிய நட்சத்திரம்.
இப்போ அடுத்த உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் சூரியன் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரேவதியை வந்து 1ன்னு சொல்லி வச்சுக்கணும். ரேவதியிலிருந்து அஸ்வினி அடுத்தது. அதுக்கப்புறமா நம்ம எது வரைக்கும் எண்ணி பார்க்கணும்னா மூலம் வரைக்கும் எண்ணி பார்க்கணும். ரேவதியிலிருந்து மூலம் வரைக்கும் நம்ம எண்ணி பார்க்கணும். ரேவதியை முதல் நட்சத்திரமாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அஸ்வினி, அந்த எண்ணிக்கையில் எண்ணி வரும்போது மொத்தம் 20 அப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கை வரும். அதற்கு அடுத்தபடியாக பூராட நட்சத்திரம், இந்த பூராடத்திலிருந்து 20 எண்ணிக்கை வர மாதிரி எண்ணி பார்க்கின்ற பொழுது என்ன நட்சத்திரம் உங்களுக்கு முடக்காக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் வரும். உத்திரம் தான் வந்து ரேவதி நட்சத்திரத்திற்கு முடக்கு தோஷத்தை தரக்கூடிய நட்சத்திரம். இப்படி தான் வந்து எண்ணி பார்த்து சூரியன் நின்ற நட்சத்திரம் எது அதுலேருந்து மூலம் வரைக்கும் எண்ணி பார்க்கணும். வரக்கூடிய எண்ணிக்கை எதுவோ அந்த எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு பூராடம் இந்த நட்சத்திரத்தில் இருந்து இந்த எண்ணிக்கை வரைக்கும் எண்ணி பார்க்கின்ற பொழுது வரக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு முடக்கு தோஷத்தை தரக்கூடிய ஒரு நட்சத்திரம். இப்படி தான் எடுத்துக்கணும். மூலம் பூராடம் இந்த 2 நட்சத்திரங்களை நீங்கள் மாற்றக்கூடாது. இது வந்து ஜோதிட விதி. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது சூரியன் நின்ற நட்சத்திரம் எது, அந்த நட்சத்திரத்திற்கு முடக்கு நட்சத்திரமாக எந்த நட்சத்திரம் செயல்படும் அப்படிங்கிறத நான் எழுதிட்டேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு சில குழப்பங்களை தரலாம். எதை வந்து முதல் நட்சத்திரமாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2 நட்சத்திரத்தை வச்சு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் யாருக்காவது சந்தேகம் வந்தால் அதை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எந்த நட்சத்திரம் உங்களுக்கு சூரியனில் இருக்குது, அதற்கு முடக்கு தோஷத்தை தரக்கூடிய நட்சத்திரம் எது அப்படிங்கிறதுக்கு நான் எழுதி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அஸ்வினி நட்சத்திரத்தில் உங்களுடைய சூரியன் இருந்தால் பூரம் உங்களுக்கு முடக்கு நட்சத்திரமாக செயல்படும். பரணியில் சூரியன் இருந்தால் மக நட்சத்திரம் முடக்காக செயல்படும். அதற்கான இந்த தோஷ விவரங்கள் என்னென்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு நான் சரியாக எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உத்திரத்தில் சூரியன் இருந்தால் ரேவதி வந்து முடக்கு நட்சத்திரம். அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி தொடர்ந்து நான் எல்லா நட்சத்திரங்களுக்கும் நான் எழுதியிருக்கேன், பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தது சூரியன் நின்ற நட்சத்திரம் எது, அதற்கு முடக்கு தோஷத்தை தரக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. முடக்கு தோஷத்தை எப்படி வந்து ஜோதிடர்கள் பார்த்த உடனே உங்களுடைய ஜாதகத்தில் முடக்கு இருக்கு அப்படின்னு சரியாக சொல்கிறாங்க. எந்த விதமான கணிதமும் இல்லாமல் பார்த்த உடனே உங்களுக்கு முடக்கு இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் தன்னுடைய வீட்டிற்கு 10வது ஸ்தானத்தில் இருந்தால், 10ங்கிறது கர்ம வினை கர்மஸ்தானம் இல்லையா, தன்னுடைய வீட்டிற்கு 10வது இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு முடக்கு தோஷத்தை தரும். இதுதான் வந்து விதி. இதுதான் பார்த்த உடனே ஜோதிடர்கள் உங்களுக்கு முடக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிடுவாங்க. அதை எப்படி பார்த்த உடனே கணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் இப்போது தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஜோதிடர்கள் எப்படி பார்த்த உடனே முடக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க. இப்போ புதனை வச்சுக்கலாம். புதன்ற கிரகம் தன்னுடைய வீட்டிற்கு 10வது ஸ்தானத்தில் இருந்தால் முடக்கு தோஷம். புதனுடைய வீடுகள் என்ன? மிதுனம், கன்னி. புதன் வந்து இந்த இடத்துல ஆட்சி பெற்று இருப்பார். புதனுக்கு கன்னி என்பது உச்சநிலை தரக்கூடிய வீடு. இந்த 2 வீடுகளுமே புதனுடைய வீடுகள். இப்போ ஒரு ஜாதகத்தில் புதன் வந்து
மீன ராசியில் இருக்காரு. மீன ராசி என்பது மிதுன வீட்டிற்கு 10வது வீடு. மிதுனத்திற்கு இது 7வது வீடு அப்படின்னு சொன்னால் 8, 9, 10. மிதுன வீட்டிற்கு 10வது வீட்டில் புதன் இருக்கின்றார். புதனுடைய வீடுகளான மிதுனம், கன்னி, இந்த 2 வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டில் 10வது ஸ்தானத்தில் புதன் வந்து அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு புதன் தான் முடக்கு தோஷத்தை தரக்கூடிய கிரகம். இப்படி தான் வந்து ஜோதிடத்தில் பார்த்த உடனே உங்களுக்கு முடக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க. அதுபடி பார்க்கின்ற பொழுது மிதுன வீட்டிற்கு 10வது வீடான மீன ராசியில் புதன் வந்து இருந்தால் ஒரு ஜாதகருக்கு முடக்கு தோஷத்தை தரக்கூடிய கிரகம் புதன். புதன் நேர்கதியில் செல்லக்கூடிய புதனாக ஜாதகத்தில் மீன ராசியில் இருந்தாதான் முடக்கு தோஷத்தை தருவார். இப்போ ஒருவேளை இதே புதன் வக்ரகதியில் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அப்படின்னு சொன்னால் மிதுன ராசிக்கு அவர் வந்து 10வது ஸ்தானத்தில் இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா புதன் வக்ரம் பெற்ற நிலை என்கின்ற பொழுது அவர் வந்து பின்னோக்கி தான் நகருவார். பின்னோக்கி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸாக தான் நகர்ந்து இப்படி வருவார். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா மிதுன வீட்டிற்கு 10வது ஸ்தானத்தில் புதன் வக்ரம் பெற்ற நிலையில் இருந்தால் அது முடக்கு தோஷத்தை தராது. அப்போ எப்போ புதன் வந்து வக்ர நிலையில் இருக்கும்போது முடக்கு தோஷத்தை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை புதன் கன்னி ராசியில் வக்ரம் பெற்ற நிலையில் ஒரு ஜாதகருக்கு இருக்காரு அப்படின்னு சொன்னால் தன்னுடைய வீடான மிதுன ராசிக்கு 10வது ஸ்தானத்தில் புதன் வக்ரம் என்ற நிலையில் இருப்பார். இவ பார்த்தீங்கன்னா எப்படி எண்ணி வரணும்? மிதுன வீட்டிலேருந்து 1, 2, 3, 4 இப்படி தான் எண்ணி வரணும். அப்படி எண்ணி வரும்போது இந்த கன்னி ராசி என்பது மிதுன வீட்டிற்கு 10வது இடம். இந்த 10வது இடத்தில் புதன் வக்ரம் என்ற நிலை இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு முடக்கு தோஷத்தை தரக்கூடிய கிரகமாக புதன் செயல்படுவார். எந்த கிரகம் தன்னுடைய வீட்டிற்கு 10வது ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கு அப்படின்னு பாருங்க. அது நேர்கதியில் செல்லக்கூடிய கிரகமாக இருந்து தன்னுடைய வீட்டிற்கு 10வது ஸ்தானத்தில் இருந்தால் அந்த கிரகம் முடக்கு தோஷத்தை தரக்கூடிய கிரகமாக செயல்படும். அதே கிரகம் வக்ரகதியில் இருந்தால் அது செயல்படாது. ஒருவேளை அதை வந்து நீங்கள் இந்த ஆன்டி கிளாக் வைஸ் பின்னோக்கி நகர மாதிரி நீங்கள் எண்ணி பார்க்கின்ற பொழுது தன்னுடைய வீட்டிற்கு 10வது ஸ்தானத்தில் இருந்தால் அந்த கிரகம் முடக்கு தோஷத்தை தரும். அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது புரியலனாலும் திரும்ப கேட்டு பாருங்கள். அப்படி எந்த கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் முடக்கு தோஷத்தை தருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் 2 முறையில் எப்படி முடக்கு தோஷம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இப்போ முடக்கு தோஷம் எப்படி செயல்படுமா செயல்படாதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முடக்கு ஒருவருக்கு செயல்படுமா அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் சூரியன் நின்ற நட்சத்திரம் பரணி. அப்படின்னா பரணிக்கு முடக்கு நட்சத்திரம் எது? மகம். மகன்றது சிம்ம வீடு. இது வந்து ஒரு ஜாதகருடைய ராசி கட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ராசி கட்டத்தில் இந்த சிம்ம வீட்டில் எந்த கிரகங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒருவேளை இந்த இடத்துல செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கலாம். இந்த ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கின்றார். இந்த செவ்வாய் நின்ற நட்சத்திரம் எதுன்னு அப்படின்னு பார்க்கணும். சிம்ம வீட்டில் வந்து 3 நட்சத்திரங்கள் இருக்கும் இல்லையா? ஒன்று வந்து மகம், பூரம், உத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். செவ்வாய் நிற்கிறது மக நட்சத்திர காலில் நிற்கிறாரு அப்படின்னு சொன்னால் பாதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். எந்த நட்சத்திரன்றதை மட்டும் பாருங்கள். இப்போ செவ்வாய் வந்து மக நட்சத்திர காலில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் முடக்கு தோஷம் இந்த ஜாதகருக்கு செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஒருவேளை செவ்வாய் வந்து மக நட்சத்திரத்தில் இல்லை, உத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கலாம். உத்திரங்கிறது இந்த ஜாதகருக்கு முடக்கு தோஷத்தை தராத நட்சத்திரம். அதனால் சிம்ம ராசியில் எந்த கிரகம் இருந்தாலும் அது முடக்கு தோஷத்தை தரும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. உங்களுடைய முடக்கு தோஷத்தை தரக்கூடிய நட்சத்திர காலில் மட்டும் இருந்தால் தான் அது வேலை செய்யும். அப்படி இல்லைன்னா அந்த கிரகம் முடக்கு தோஷத்தை தராது. எந்த நட்சத்திரங்களும் முடக்கு தோஷத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் முடக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். முடக்கு தோஷத்தை தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் தோஷம் செயல்படும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் முடக்கு தோஷம் உங்களுக்கு செயல்படலை அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ எல்லாருக்குமே வந்து சூரியன் ஒரு நட்சத்திர காலில் இருக்கும். அதனால் எல்லாருடைய பிறப்பு ஜாதகத்திலும் இருந்து முடக்க தோஷத்தை எந்த நட்சத்திரம் தரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அது செயல்படுமாங்கிறது அந்த நட்சத்திரம் இருந்தால் மட்டும்தான் செயல்படும். இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். முடக்கு தோஷம் தரக்கூடிய நட்சத்திர காலில் ஒரு கிரகம் இருக்குது, அதனால் முடக்கு தோஷம் செயல்படுது அப்படின்னாலும் சரி, இல்லை தன்னுடைய வீட்டிற்கு 10வது பாவத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அது செயல்படும், வக்ர நிலையில் இருந்தாலும் செயல்படும். இதை நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. அப்படின்னா அந்த ஜாதகருக்கு எப்போ இந்த முடக்கு தோஷம் வந்து செயல்படும்? கோச்சார கிரகங்களுடைய பெயர்ச்சியை நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ உங்களுக்கு கோச்சார சனி உங்களுக்கு அஷ்டம சனியாக இல்லை 7ரை சனியாக செயல்படுகிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். சில பேருக்கு 7ரை நடந்தாலும் ஒன்றும் பெரிய பாதிப்புக்கெலாம் இல்லாமல் ரொம்ப நல்லாவே இருப்பாங்க. ஒரு கஷ்டமும் இருக்காது அவங்களுக்கு, சாதாரணமாக இருந்த மாதிரி இருப்பாங்க. இல்லை ஏதோ எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து போகிற மாதிரி தான் இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை. சிலருக்கு இந்த 7ரை சனி வரும்போது இல்லை அஷ்டம சனி வரும்போது ரொம்ப பெரிய பிரச்சனைகளை கண்டங்களை தரக்கூடியதாக அமையும். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த முடக்கு தோஷம் அவங்களுடைய ஜாதகத்தில் செயல்பட்டால் கோச்சார கிரகங்களுடைய பெயர்ச்சி வந்து அந்த ஜாதகருக்கு அதிகப்படியான பிரச்சனைகளை தரும். உங்கள் ஜாதகத்தில் முடக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது செயல்படுகின்ற விதத்தில் இருந்தால் உங்களுக்கு எப்பொழுது இந்த கோச்சார சனியால் கஷ்டம் வருகின்ற காலமாக இருந்தால் அந்த முடக்கு தோஷம் செயல்படும். கோச்சாரத்தில் மட்டும் கிடையாது, நடப்பு தசாவாலும் இந்த முடக்கு தோஷம் என்பது செயல்படும். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு செயல்படக்கூடிய நட்சத்திரமாக இந்த முடக்கு தோஷம் இருக்குது. அதுவும் பரணி நட்சத்திர கால சூரியன் இருக்கார். அவருக்கு மகம் நட்சத்திரம் அவருக்கு முடக்கு தோஷத்தை தரக்கூடிய நட்சத்திரம். மகம் என்பது கேதுவினுடைய நட்சத்திரம். கேதுக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்குது, அஸ்வினி, மூலம், மகம். இந்த ஜாதகருக்கு எப்பொழுது கேது தசா அந்த 7 வருஷம் எப்போ வருதோ அவருக்கு அப்போதான் இந்த முடக்கு தோஷம் என்பது செயல்படும். கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தாலும் முடக்கு தோஷத்தை தரக்கூடிய நட்சத்திரம் செயல்படுகின்ற பொழுது, அதுவும் தசாவாக செயல்படுகின்ற பொழுது அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை தரும். பொருளாதாரத்தில் கை வைக்கும். அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த மாதிரி இருக்கும் தொழில். நிறைய அவருக்கு பண வருவாய் கிடைக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருந்திருக்கும். பல வருஷங்கள் ரொம்ப நல்லா ஓடிருக்கும். திடீர்னு அவருக்கு இந்த கேதசை ஆரம்பிக்கும் போது அப்படியே திடீர்னு சரிஞ்சு விழுந்த மாதிரி அந்த தொழிலே இல்லாமல் போகக்கூடிய நிலை ஏற்படும். அவரும் எவ்வளோ முயற்சி செய்து பார்ப்பார், எப்படியாவது இந்த தொழிலை வந்து நம்ம எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி அவர் எல்லா விஷயங்களும் கையாண்டாலும் அவருக்கு அது பலன் தராது. ஏன்னா அது முடக்கு தோஷத்தை தரக்கூடிய தசாவாக செயல்படுகிறது. ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டிற்கு 10வது ஸ்தானத்தில் இருந்தால் முடக்காக செயல்படும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த அமைப்பு இருக்கின்றவர்களுக்கு எந்த கிரகம் முடக்கு தோஷத்தை தரக்கூடிய கிரகமோ அந்த கிரகம் தசா நடத்தினால் அவருக்கு முடக்காக செயல்படும். ஒருவேளை சனியினுடைய பார்வை, கோச்சார சனியினுடைய பார்வை உங்களுக்கு முடக்கு தரக்கூடிய கிரகத்தின் மீது விழுகின்ற பொழுது சனி தன்னுடைய தண்டனை காலத்தை தருகின்ற காலம். அதனால் கோச்சார சனியினுடைய பார்வை முடக்கு தரக்கூடிய கிரகத்திற்கு கிடைக்கின்ற பொழுது அவருக்கு அது முடக்கு தோஷமாக செயல்படும். அந்த 2.5 வருஷம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சனி பெயர்ந்த அடுத்த கட்டத்திற்கு போகின்ற பொழுது அவருடைய பார்வையானது அந்த முடக்கு தோஷத்தை தரக்கூடிய கிரகத்திற்கு கிடைக்காது. சனி தான் நின்ற இடத்திலிருந்து 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்ப்பார். அதனால் கோச்சார சனி உங்களுக்கு முடக்கு தோஷத்தை தரக்கூடிய கிரகத்தின் மீது அவருடைய பார்வை இருக்கான்னு பாருங்கள். அந்த காலகட்டங்கள் அந்த ஜாதகருக்கு முடக்கு தோஷத்தை தரக்கூடியதாக எல்லா விஷயத்திலும் முடக்கி போடுகின்ற ஒரு அமைப்பை தரும். இந்த வகுப்பில் உங்களுக்கு முடக்கு தோஷம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கா இல்லையா, அது செயல்படுமா செயல்படாதா, எப்போ செயல்படும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெளிவாக புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை புரியல அப்படின்னாலும் திரும்பவும் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு இன்னும் சரியாக புரியும். ஜாதகத்தை நீங்கள் அலசி பார்க்கின்ற பொழுது முக்கியமான இந்த முடக்கு தோஷம் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் அது செயல்பட விதத்தில் இருக்கான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே முடக்கு தோஷத்தை தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் கண்டிப்பாக உண்டு.
ஆனால் அந்த நட்சத்திரம் செயல்படக்கூடிய விதத்தில் இருக்கா இல்லையான்றது உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.